ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கார் கேட் அல்ட்ராசானிக் ரேட் ரிப்பலண்ட் டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம காரை வந்து ஓவர் நைட்டு பார்க் பண்ணும்போது இன்ஜின் பேல வந்து இந்த எலியோட தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இன்ஜின் பேனட் உள்ள வந்து பார்த்தோன்னாக்கா வந்துடும். அதே சமயத்தில் ஒயரை கட் பண்ணுறதாகட்டும், அந்த ஹோஸ் பைப்பை வந்து கட் பண்ணுறதாகட்டும், அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலை வந்து கட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிடும். அதனால் நமக்கு லைட் எரியாமல் போயிடும், பிரேக் டவுன் ஆகிடும், நமக்கு வந்து சர்வீஸ் பில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து வந்துடும். இதோட ப்ராடக்ட் ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ஒரு எலக்ட்ரானிக் அல்ட்ராசானிக் ரிப்பலண்ட் டிவைஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசானிக் சவுண்டு வர்றதுனால ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் எல்இடி லைட்டு வந்து. இது வந்து ஒரு கார் பேட்டரியோட 12 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகும். 24/7 வந்து கார் பார்க் பண்ணாலும் நமக்கு இது ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு இதுவுமே கூட. இது வந்து எந்த ஒரு கில்லாம் எதுவுமே பண்ணாது. இதில் வரக்கூடிய அந்த அல்ட்ராசானிக் சவுண்டு மூலயமா அந்த ரேட்டு வந்து ஓடி போயிடும் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அன்பிளசன்ட் என்விரான்மெண்ட் வந்து இதில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து இன்ஸ்டாலேஷன் தான் வந்து பார்க்குறோம். நார்மலாக வந்து அவங்க வந்து இந்த டை ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டை ரோப் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நாளடைவில் வந்து டெஃபினட்டாக வந்து அது கட் ஆகி இந்த டிவைஸ் வந்து கீழே விழுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்குறதுனால இதுவும் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் கிடையாது. ஒரு 4000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இது மாதிரி ஒரு எல் கிளாம்ப் மாதிரி யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறோம். இப்போ டெஃபினட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா விழாது. நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 லீடு வந்து பார்த்தீங்கன்னா வரும், வித் ஃபியூஸோட வரும். நீங்கள் ஃபியூஸ் எல்லாம் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, ஃபியூஸ் எல்லாம் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த 2 லீடு பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ரெட் ஒயரை வந்து பாசிட்டிவ்ல கொடுங்க, பிளாக் கலர் ஒயரை வந்து நெகட்டிவ்ல கொடுங்க. அது கொடுத்தா ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஃப்ளாஷிங் லைட்டும் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டிஃபால்ட் செட்டிங் மெத்தட் தான் அது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு பாய்சன் கிடையாது. இதில் வந்து பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லோ பவர் கன்சப்ஷன் தான் வந்து இதில் இருக்கும். கார் ஆஃப் ஆகிருக்கும் போதும் இது வந்து சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம இன்ஜின் வந்து அதாவது கீ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்து போயிடும். அது எப்படி போகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் லைட்டு வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். இங்கே வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஜின் இந்த கிரீன் கலர் லைட் வந்து ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு எரியும். அப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு பார்க்கிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து நம்ம ரன்னிங் கண்டிஷனில் வந்து இந்த டிவைஸ் நமக்கு ஒர்க் ஆகிறது தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த கிரீன் கலர் லைட்டுமே எரியுது. இந்த டிவைஸ் வந்து ஒர்க்கும் ஆகாது. அப்போ இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் இதை பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஒரு மோட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதாவது ஸ்டாண்ட் பை மோடுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதே சமயத்தில் ஷட் டவுன் மோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ப்ளூ அண்ட் கிரீன் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது பாருங்க. எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த பீப் சவுண்ட் வேற எதுவும் கிடையாது, அந்த அல்ட்ராசானிக் அந்த வேவோட சவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு கேட்கும். இந்த வீடியோலுமே வந்து நீங்க இயர்போனை மாட்டி கேட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயரை வச்சு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த அல்ட்ராசானிக் சவுண்டு மட்டுமே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம்.
அந்த ஆடியோ வந்து இந்த பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர்ல நான் போட்டிருக்கிறேன். நான் இது மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதுல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடும் நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனா இது வந்து சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா கேட்கறதுனால நம்ம வீடு ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரு மாதிரி எக்கோ கேட்குற மாதிரியே இருக்கும். அதனால இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸிபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபைனலா இந்த ப்ராடக்டை நான் வந்து வாங்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ கார்கேட்டோட கான்ஃபிகரேஷன் கைடு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஒயிட் கலராக வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபெதர் டச்சில். இந்த ஃபெதர் டச்சை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது வந்து நமக்கு இன்புட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதில் அந்த பட்டனை வந்து 15 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து ஆயிடும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியும், அது ஸ்டாண்ட் பை மோட்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் மோடு எரியும், ஆடிபிள் பீப்ல வந்து எரியும். அதே சமயத்தில் ரெட் எரிஞ்சுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷட் டவுன் மோடு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்ட் பை மோடு வந்து எப்படி வந்து என்னேபிள் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் வந்து அந்த ஒயிட் கலர் பட்டனை 15 செகண்ட்ஸ் வந்து நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது அந்த 15 டிக் டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இது வந்தாலும் கிரீன் கலர் லைட் வந்து எரியும். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை மோடு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிடும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்ட் பை மோடு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 8 வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது டிசேபிளும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஷட் டவுன் மோடு. இந்த ஷட் டவுன் மோடுமே வந்து பார்த்தோன்னா சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து பண்ண போறோம். மறுபடியும் அதே பட்டனை வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்ட் பை மோடு வந்து நமக்கு வந்து வரும். அதாவது இந்த கிரீன் கலர் லைட் வந்து தெரியும். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நீங்க ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்தது வந்து ஷட் டவுன் மோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு 8 செகண்ட் வந்து நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷட் டவுன் மோடுமே வந்து பாத்தீங்கன்னா என்னேபிள் ஆயிடும். இப்போ அந்த ஆடிபிள் பீப் மோடு வந்து எப்படி பண்றதுனாக்கா சேம் ப்ரொசீஜர் தான். மறுபடியுமே வந்து அந்த டிவைஸை வந்து நீங்க அந்த பட்டனை வந்து 15 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு எரியும், அது வந்து ஸ்டாண்ட் பை மோடு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்தோன்னா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த ப்ளூ கலர் லைட்டை மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 செகண்ட் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிசேபிளும் வந்து பார்த்தோன்னா ஆயிடும். இப்படிதான் வந்து நீங்க மோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா இந்த டிவைஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டாவே வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு நார்மலா வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்க ஏதாவது மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னாக்கா மறுபடியும் இதே மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து இதை நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட் செட்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த டிஃபால்ட் செட்டிங்ன்றது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் வந்து பார்த்தோன்னா ஃபிளாஷ் ஆகணும். எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பீப் சவுண்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அது நார்மலாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.